எல்லோருக்கும் வணக்கம். என் பேர் ஆயிஷா. நான் இந்த பிரம்மகுமாரிஸ் ராஜயோகா மெடிடேஷன் சென்டர் அதுவும் அடையாறில் வந்து கிளாஸ் கேட்டு அதை நான் 15 இயர்ஸாக ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கேன். அதில் எனக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடந்துகிட்ருக்கு. அதில் சில விஷயங்களை நான் இப்போ உங்கள்கிட்ட ஷேர் பண்ண விரும்புகிறேன். ஒன் திங் இஸ் ரீசெண்டாக நான் இப்போ வந்துட்டு கார் வாங்கி செல்ஃபாக ட்ரைவ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இதுக்கு முன்னாடி வந்துட்டு என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ்லேயும் சரி ஃபேமிலிலையும் சரி மற்ற லேடிஸ் எல்லாருமே கார் ஓட்டும்போது எல்லாருமே என்னை வந்து ஒரு டிஸ்கரேஜாக யோசிப்பாங்க, நீங்கள்லாம் வந்து கார் ஓட்டுவியா அப்படின்ற மாதிரின்ட்டு. இந்த மெடிடேஷனுக்கு வந்துட்ட பிறகு தான் எனக்கு வந்து அந்த ஒரு போல்ட்னஸ், அந்த ஒரு கான்ஃபிடென்ட் லெவல் வந்தது, நம்மளாலேயும் ஓட்ட முடியும் அப்படின்றதுன்ட்டு. அதுக்கப்புறம் நான் ஓட்ட ஆரம்பித்து இன்றைக்கி நான் வந்துட்டு ஒரு ஷார்ட் பீரியட்லேயே எல்லாருமே ஆச்சரியப்படுகிற அளவுக்கு நல்லா லாங்கெல்லாம் போயிட்டு நல்ல ஒரு 20 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற மாதிரி நீங்கள் ஓட்டுறீங்க. நீங்கள் வந்துட்டு கார் வாங்கி ஒரு 6 மந்த் தான் ஆச்சு, 1 இயர் மேக்ஸிமம் 1 இயருக்குள்ளார தான் இருக்கும். நான் ஆச்சுன்ற மாதிரி எங்களால் நம்பவே முடியல அப்படின்ற மாதிரி ஆச்சரியப்படுற அளவுக்கு என்னுடைய லைஃப்பில் நடந்த இது ஒன் ஆஃப் த எக்ஸ்பீரியன்ஸ். அதுக்கப்புறம் நான் வந்துட்டு ஒரு 25 இயர்ஸாக பிஸ்னஸில் வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஒரு இண்டிவிஜுவல் உமன் இந்த சொசைட்டியில் வந்துட்டு எவ்வளோ விஷயங்களை நம்ம ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்கும். அது எல்லாமே வந்துட்டு நான் வந்துட்டு எமோஷ்னல் ஸ்ட்ராங் பர்சனே கிடையாது. நான் இங்கே வந்துட்ட பிறகு தான் மெடிடேஷன் வந்துட்டு இங்கே இருக்கக்கூடிய சிஸ்டர்ஸ் எல்லாருமே, அடையார் சென்டரில் இருக்கக்கூடிய சிஸ்டர்ஸ் எல்லாருமே வந்துட்டு நல்ல ஒரு வெளியிலேருந்து நம்ம இவங்க ஒயிட் சாரீ போட்டிருக்கலாம் நம்ம சிஸ்டர்னு நம்ம பேசுகிறோம். பட் உள்ளே வந்துட்ட பிறகு தான் அந்த ட்ரூ சிஸ்டர்ஸ் எப்படி நம்ம ஒரு ஃபேமிலியில் இருப்போமோ அந்த மாதிரி ஒரு லவ் அண்ட் அஃபெக்ஷன் எனக்கு இங்கே கிடச்சிது. ஸோ மெடிடேஷனில் நான் வந்த ஆரம்ப காலத்தில் எனக்கு மெடிடேஷன் பற்றி எதுவுமே தெரியாது. சிஸ்டர்ஸ் தான் ஒன் பை ஒன்னாக இப்படி சொல்லி கொடுத்து எனக்கு மெடிடேஷனில் ஒரு டீப்பர் லெவலில் நான் போயிட்டுருக்கேன். மெடிடேஷன் நான் பண்ண ஆரம்பித்த காலத்தில் வந்துட்டு ஆரம்பத்தில் நான் இங்கே வரும்போது எனக்கு நிறைய ஹெல்த் இஷ்யூஸ் இருந்தது. என்றைக்கு நான் மெடிடேஷன் புரிஞ்சுக்கிட்டு கற்றுக்கிட்டு ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பித்தனோ 15 இயர்ஸ் ஆகுது நான் இந்த பிரம்மகுமாரிஸ் ராஜயோகா மெடிடேஷன் சென்டரில், அதுவும் அடையார் சென்டரில் கனெக்டடாக இருக்கேன். அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் நான் வந்துட்டு இது வரைக்கும் ஒரு நாள் கூட ஹாஸ்பிட்டலுக்கு போனதில்லை, டாக்டர்ஸை பார்த்ததில்லை, ஒரு இன்ஜெக்ஷனும் ஒரு டேப்லெட்டும் போட்டதில்லை. இதுக்கு முன்னாடி மெடிடேஷனுக்கு முன்னாடி வந்துட்டு ஒரு கோல்டுனா கூட டாக்டருக்கு போயிடுவேன். ஒரு ஹெட்டேக்னா கூட ரொம்ப ஒரு பெருசாக ஃபீல் பண்ணுவேன். ரொம்ப ஒரு லக்ஸூரி லைஃப் அப்படின்ற மாதிரின்ட்டு நான் நினச்சிட்டு வாழ்ந்துட்டு இருந்தேன். அந்த ஒரு டைம் பிஃபோர் 15 இயர்ஸ் பிஃபோர் என்னால் கீழே உட்கார முடியாது, எனக்கு பேக் ரெஸ்ட்டுக்கு வந்துட்டு ஒரு குஷன் வேணும், அந்த மாதிரிலாம் வந்துட்டு எல்லாமே ஒரு கம்ஃபர்ட் ஜோனில் இருக்கணும் அப்படின்ற உடம்பெல்லாம் எனக்கு வளையாது. ஸோ டிபெண்ட் சர்வெண்ட் இப்படியெல்லாம் ஒரு டிபெண்டன்சி இருக்கும்போது மெடிடேஷன் கற்றுக்க தான் எனக்கு டாக்டர்ஸ் சொன்னது. ப்ரிஸ்கிரிப்ஷனில் நான் இங்கே வரத்துக்கு முன்னாடி எழுதி கொடுத்தாங்க, இந்த டேப்லெட்டும் நீங்கள் போடுங்க, கூடவே யூ கோ டு நியர்பை எனி மெடிடேஷன் சென்டர் அப்படின்ட்டு. ஸோ நான் கூகுளில் சர்ச் பண்ணும்போது மெடிடேஷனில் எது நம்பர் 1 இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது பிரம்மகுமாரிஸ் ராஜயோகா மெடிடேஷன் சென்டர் இதுதான் இருந்தது. இப்போது நான் எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் எதுன்னு பார்க்கும்போது அடையாறு இருந்தது. இப்போ அடையாருக்கு வரும்போது ஆரம்பத்தில் நான் வந்த பேக்ரவுண்ட் வந்து ஒரு முஸ்லீம் பேக்ரவுண்ட் அப்படின்னு இருக்கிறதுனால எனக்கு கொஞ்சம் இது ரிலீஜியஸ் பேஸ்டாக இருக்குமோன்ற அந்த ஒரு டவுட் இருந்தது. ஏன்னா எனக்கு மெடிடேஷன் பற்றி ஒன்றும் தெரியாது. டாக்டர்ஸ் ப்ரிஸ்கிரிப்ஷனில் யூ கோ டு மெடிடேஷன் அப்படின்னு போட்டிருந்தனால சரி போய் கற்றுக்கலாம் அப்படின்னு வந்தேன். இப்போ இங்கே வரும்போது தான் தெரிஞ்சது இந்த ஆர்கனைசேஷன் பற்றி. இதுக்கு வந்து ஃபீஸ் எல்லாம் கிடையாது. இந்த ஆர்கனைசேஷன் வந்துட்டு என்டையர்லி த்ரூ அவுட் த வேர்ல்டு இருக்குது. இது என்டையர்லி ஃப்ரீ தான். இது இட் இஸ் தே ஆர் டீச்சிங் எந்த ஒரு ஃபிசிக்கல் எக்ஸசைஸுமே கிடையாது, ஒன்லி மனம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் தான் அப்படின்ட்டு. இவங்களுடைய வே ஆஃப் டீச்சிங் அந்த டெடிக்கேட்டட் டு த நியூ ஸ்டூடெண்ட் அந்த பிகினர்ஸ் அதெல்லாம் தான் என்னை வந்துட்டு இந்த அளவுக்கு 15 இயர்ஸாக இந்த இடத்துல என்னை ஸ்டாண்ட் பை பண்ண வச்சுது. ஸோ நிறைய என்னுடைய லைஃப்பில் வந்துட்டு நிறைய பிரச்சனைகள் தடைகள் அந்த மாதிரிலாம் இருந்தது. இன்றைக்கி ஃபேமிலிலையும் சரி ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளையும் சரி சொசைட்டிலையுமே சரி ஒரு இன்ஸ்பிரேஷனாக உமனாக இன்றைக்கி நான் வந்ததுக்கு காரணமே வந்துட்டு இந்த மெடிடேஷன் தான். அதுவுமே மெடிடேஷனே நம்ம வெளி உலகத்தில் போகிறோம் கற்றுக்குறோம் அப்படின்னும் போது இவங்களுடைய அந்த ஒரு அரவணைப்பு தான் நம்மளை வந்துட்டு இந்த அளவுக்கு க்ளோஸில் கொண்டு வந்து நம்மளுடைய பிரச்சனைகள்லேருந்து வெளியே வந்திருக்கோம். ஸோ
நிறைய எக்ஸ்பீரியன்சஸ் இருக்குது. ஒன்று எமோஷ்னலி ஸ்ட்ராங் ஆனது, ரெண்டாவது வந்து ஹெல்த் இஷ்யூஸ் இன்றைக்கி எனக்கு இல்லவே இல்லை. அதுக்கு முன்னாடி எல்லாம் வந்துட்டு எதுக்கு எடுத்தாலுமே ஒரு டாக்டர் வீட்டுக்கு போயிடுவேன், டாக்டர் வீட்டுக்கு போயிடுவேன் அப்படின்ற மாதிரி இருந்தது. இப்போ நல்ல ஸ்டெப்ஸ் ஏறி இறங்குறேன், லிஃப்ட்டு தான் இருக்குன்ற அந்த டிபெண்டன்சி இல்லை, சோஃபாவில் தான் உட்காரணுல கிடையாது, நல்லா கீழே எல்லாம் உட்காந்து எழுந்திரிக்கிறேன். அதே மாதிரி வந்துட்டு இண்டிவிஜுவலாக இருக்கிறேன், இண்டிபெண்ட்டாக இருக்கிறேன். நிறைய லைட் ஆஃப் ஆனால் பயப்படுவேன், ஒரு கரப்பாம்பூச்சிக்கு பயப்படுவேன். இப்படியெல்லாம் இருக்கும்போது என்னுடைய டெனன்ஸே ஒரு 8 வீடு, இத்தனை பேரை ஹேண்டில் பண்ணணும் ஒரு உமனா அப்படின்னு பார்க்கும்போது இது எல்லாமே இந்த மெடிடேஷனில் வந்ததுனால தான், எமோஷனலி ஸ்ட்ராங் ஆனதுனால தான் என்னால் வந்துட்டு இதெல்லாமே ஹேண்டில் பண்ண முடியுது. ஸோ ஐ தேங்க்ஸ் டு காட் and this organization, Brahma Kumaris organization, that too Adayar Center. Thank you. இந்த வேர்ல்டில் இருக்க எல்லா உமனுக்குமே ஒரு சின்ன விஷயத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். ஏன்னா இது வந்து என்னுடைய பர்சனல் லைஃப்பில் நடந்த விஷயத்தை உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். இன்றைக்கி சொசைட்டியில் மோஸ்ட் ஆஃப் த உமன் வந்துட்டு டாமினேட்டிங்கில் இருக்காங்க, அதுக்கப்புறம் அண்டர் எஸ்டிமேட் பண்ணுறாங்க, அப்புறம் ஃபேமிலியில் அவங்களுக்கு உண்டான வேல்யூ கொடுக்கறது இல்லை, ஒரு கான்ஃபிடென்ட் லெவல் இல்லாமல் இருக்கும், அப்புறம் ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கும், டிப்ரெஷனில் இருக்கும், ரொம்ப ஒரு மன அழுத்தத்தில் இருக்கும். ஏன்னா டோட்டல் லைஃபே நம்ம வந்து ஃபேமிலிக்காக சாக்ரிஃபைஸ் பண்ணுறோம், அதுக்காக ரிசல்ட் ஒன்றுமே கிடைக்கலன்ற போது ரொம்ப அந்த ஒரு வலி இருக்குது. அந்த ஒரு வலி வேதனையிலேயே நிறைய பேர் வந்துட்டு ஹார்ட் அட்டாக்கு இல்லை ஹெல்த் இஷ்யூஸ் வந்துட்டு இருக்கிறாங்க. அதையும் டேக் கேர் பண்ணுறதுக்கு அந்த ஃபேமிலி எதுவுமே நமக்கு ஒரு மாரல் சப்போர்ட் பண்ணுறது இல்லை. டோட்டல் லைஃப் நம்ம மாரல் சப்போர்ட் இந்த ஃபேமிலியிலேருந்து அந்த ஒன்று தான் நம்மளுடைய எதிர்பார்ப்பாக இருக்குது, அது கிடைக்கிறது இல்லை. ஸோ இதெல்லாமே என்னுடைய லைஃப்பில் நடந்த விஷயங்கள் தான். இப்போ இதுலேருந்து நான் ஓவர் கம் பண்ணி வந்ததுக்கு ஒரே ஒரு காரணம் இந்த இடம், இந்த பிரம்மகுமாரிஸ் ராஜயோகா மெடிடேஷன் சென்டர் தான். ஸோ இந்த மெடிடேஷனை நம்ம ப்ராக்டிஸ் பண்ண நம்மளை அண்டர் எஸ்டிமேட் பண்ணுறவங்களுமே வந்துட்டு அவங்களே வந்துட்டு பெரிய இன்ஸ்பிரேஷன் உமன்ன்ற சொல்கிற அளவுக்கு நம்ம வளர்கிற அளவுக்கு நம்ம இந்த மெடிடேஷன் நமக்கு ஹெல்ப் ஆகுது. அதே மாதிரி நம்மக்கிட்ட காசு இல்லை, இந்த மெடிடேஷன் போனோம்னா எவ்வளோ காசு செலவாகும் அப்படின்றதெல்லாம் கிடையாது. த்ரூ அவுட் த வேர்ல்டு இந்த பிரம்மகுமாரிஸ் ஆர்கனைசேஷன் இருக்குது. எந்த இடத்துலையுமே இவங்க இதுக்கு ஃபீ எல்லாம் சார்ஜ் பண்ணுறதில்ல, இட் இஸ் என்டையர்லி ஃப்ரீ தான். அதே மாதிரி உமனுக்கு ஒரு ஆப்டான ஒரு ஆர்கனைசேஷன் இது. நம்மளுடைய ஸ்ட்ரெஸ்லேருந்து வெளியே வரலாம், டிப்ரெஷன்லேருந்து வெளியே வரலாம், கான்ஃபிடென்ட் லெவல் வரும், சொசைட்டியில் வந்துட்டு ஒரு ப்ரௌடாக ஃபீல் பண்ணுவாங்க. அதுக்கு தான் நிறைய எக்ஸாம்பிள்ஸ் என்னுடைய இதே நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஒன்று ஹெல்த் இஷ்யூஸு, இது வரைக்கும் நான் 15 இயர்ஸாக ப்ராக்டிஸ் பண்ணி ஒரு நாளும் நான் டாக்டர்கிட்ட போனதில்லைன்னு சொல்லியிருக்கேன். ஒரு இன்ஜெக்ஷன் ஒரு டேப்லெட்டும் போட்டதில்லை. அதுக்கு முன்னாடி ஒரு தலைவலி இருந்தாலும் ஒரு டோலோ 650 போட்டால் தான் எனக்கு தலைவலியே சரியாகும்ன்ட்டு. இது வரைக்கும் ஒரு டோலோ 650 கூட நான் 15 இயர்ஸாக போட்டதில்லை. அது மாதிரி ஃபேமிலியில் நமக்கு உண்டான ரெக்கக்னேஷன் கிடைக்கவே இல்லை. டோட்டல் லைஃப் நம்ம ஃபேமிலிக்காக சாக்ரிஃபைஸ் பண்ணுற கிடைக்கவே இல்லை. அது இங்கே வந்துட்ட பிறகு தான் எப்படி அதுலேருந்து ஓவர் கம் பண்ணி வர்றது, எப்படி அந்த டிப்ரெஷன்லேருந்து வர்றது, எப்படி நம்ம கான்ஃபிடென்ட் லெவலை வளர்த்துக்கிறது, எப்படி ஒரு இண்டிபெண்ட் உமனாக சொசைட்டியில் நம்ம வாழறது, மற்றவங்களுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்கிறது, இப்படின்றது இங்கே இந்த ராஜயோகா மெடிடேஷன் ப்ராக்டிஸ் பண்ணிட்ட பிறகு தான் எனக்கு அது கிடச்சிது. ஸோ உங்கள் எல்லாருக்குமே அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருந்ததுன்னா நீங்கள் எல்லாருமே தாராளமாக உங்களுடைய நியர்பை கூகுளில் சர்ச் பண்ணி உங்களுடைய நியர்பை பிரம்மகுமாரி சென்டருக்கு நீங்கள் வரலாம். தேங்க்யூ.